الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يرمون المحصنات الغافلات المؤمنات لعنوا في الدنيا والآخرة ولهم عذاب عظيم يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون. وقال الله تبارك وتعالى: إن يتبعون إلا الظن وما تهوى الأنفس. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ظنوا بالمؤمنين خيرا. وقال عليه الصلاة والسلام أيضا: ولا تجسسوا ولا تحسسوا ولا تباغضوا ولا تدابروا وكونوا عباد الله إخوانا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட எல்லா பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு முஃமின் இந்த பூமியில பலகீனமாக சந்தேகங்களோட வாழ்றதுக்கு பதிலாக நம்பிக்கையோடும் உறுதியோடும் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரொம்பவும் விரும்புகிறான். அப்படியான முஃமின்கள் பலகீனமானவர்களை விட ரொம்பவும் சிறந்தவங்க என்று சொல்லியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஸஹீஹான ஹதீஸ்ல இருக்குது: அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினில் ضعீஃப். பலகீனமான முஃமினை விட பலமான முஃமின் மிகச் சிறந்தவர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த பலமும் பலகீனமும் மனிதனுக்கு ஏதாவது உண்டாகுதுன்னா
அவர் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கையும் அல்லது அவர் நம்பிக்கையை பொறுத்தும் இருக்கிறது. எப்போது முஃமின் அவருடைய நம்பிக்கைகள் எந்த விஷயத்திலே பலகீனமாக இருக்கிறதோ அப்ப அவர்களுடைய பிரச்சனைகள் ஆரம்பமாகும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல பலமாக நம்பினால் அல்லாஹ்வுடைய உதவிகளும் பலமாக வரும். அல்லாஹ்வுடைய உதவி வார விஷயத்தை பலகீனமாக நினைச்சோம்னா உதவிகள் வாரதும் தாமதமாய். எனவேதான் ஹதீஸுல் குதுஸில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவான ஒரு செய்தி அடியார்களுக்கு சொல்லி இருக்கிறார். அன இந்த வன்னி அப்தி பி, எனது அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறாரோ அது போல நான் இருப்பேன் என்று சொன்னார். அல்லாஹ்வை பற்றி நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அல்லாஹ் அது போல நடந்து கொள்வார். அப்ப ரப்புடைய விஷயத்திலையும் எங்களுடைய எண்ணங்கள் பலமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவிகள், அல்லாஹ்வுடைய குதிரத்துகள், அல்லாஹ்வுடைய மறைமுகமான சக்திகள் இது எங்களுக்கு கிடைக்கும் என்கிறதுல ஒவ்வொரு முஃமினும் பலமாக இருக்க வேண்டும் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறார். அதே போலதான் இன்னொரு முக்கியமான பகுதி, மனிதன் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம்தான் ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியாக 2 பேர் வாழ்றாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பளிப்பாக குழந்தைகளையும் கொடுக்கிறார். அது கிஃப்டாக கிடைக்குது. யாரும் கோரிக்கை வச்சாலும் கிடைக்குது, கோரிக்கை வைக்காம விட்டாலும் கிடைக்குது. யாரிடத்திலையும் காசோ வேறு எதையோ வாங்கி கொள்ளாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா உறுப்புகளையும் அநேகமாக மிக அழகாக படைத்து அந்த உறுப்புகளை பொறுத்த நேரத்துல தாய்க்கு ஒரு சிறிய ஒரு வலி கூட ஏற்படாம அழகாக பொருத்தி குழந்தைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இப்படி அழகான குடும்பம், இந்த அழகான குடும்பங்கள் எத்தனையோ, அந்த குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னப்பட்டு பிரிந்து போறதுக்கு அடிப்படையான காரணங்கள் ஒன்றுதான் நல்லெண்ணங்கள் இல்லாம போறது. நிறைய குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அது பெரிய பெரிய குடும்பங்கள்ல பெரியவர்கள், அறிந்தவர்கள், படித்தவர்கள், வணக்கசாலிகள், தீனுள்ளவர்கள் என்று பார்க்கப்படுகிற குடும்பங்கள கூட நம்பிக்கை ஈனம் என்ற இந்த வஸ்வாஸ் அல்லது இந்த ஷக், இந்த சந்தேகம் கணவன் மனைவி கிடையில எப்ப கூறுதோ அந்த குடும்பங்கள் நாசமானதுதான் வரலாறு, உடஞ்சி போனதுதான் வரலாறு. துயரமான செய்திகள். அதோட முடிவில பிள்ளைகள் அனாதையானதும் பெண்கள் பாவிகளாக மாறியதும், அந்த பெண்களே சில பெண்கள் இருக்கிறாங்க சந்தேகத்தை உண்டாக்கி கொண்டதுனால அவங்களே விதவை என்ற பட்டத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொள்றாங்க. ஆகவே சந்தேகத்தோட வாழ்றத அல்லாஹ்வும் ரசூலும் விருப்பமே இல்லை. நம்பிக்கையோட வாழுங்கள் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டது. ஆண்களுடைய பகுதியில் அவங்களுக்கும் பொறுப்பிருக்கிறது. பெண்களை சந்தேகப்படாம நம்பிக்கையோட வாழ்றது, தவறுகள் இருந்தா அதை உள்ளோட முடிச்சு கொள்வது, அவர்களுடைய அறைக்கு வெளியில சத்தம் கேட்காம மறைத்து மூடி உபதேசங்களை செய்து அவர்கள் தங்களை சீராக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். பெண்களுடைய பகுதியிலையும் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். எப்போதும் கணவன் மீது சந்தேக பார்வைப்பட்டு அந்த சந்தேகம் என்ற பயங்கரமான விஷ துளி குடும்பத்தை அப்படி சின்ன பின்னப்படுத்திடக்கூடாது. ஆகவேதான் நம்பிக்கையோட வாழ சொல்றான். நம்பிக்கையினம் வீண் சந்தேகங்களை தூக்கி வீசுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் ஹுஜராத்ல இருக்குது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரன் மினல் மனசுல வாரதெல்லாம் வஹ்யன்னு நினைச்சு கொள்ளவான வந்தார். நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களோட மனதிற்கு வரக்கூடிய கற்பனைகளை உண்மையான செய்தி என்று நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. கணவன்மாரிலையும் இருக்கிறாங்க, பெண்கள்லையும் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வரக்கூடிய அதிகமான எண்ணங்கள் இருந்து தூரமாகிக்கோங்க. அந்த எண்ணங்கள் வரும் போதே தூக்கி வீசிடுங்க, எண்ணங்களை புறக்கணிச்சிடுங்க. ஏன்?
சில எண்ணங்கள் இருக்குது, பாவமான எண்ணங்கள். ஆண்களுடைய பகுதி எடுத்துக்கொண்டா கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட்ட உடனே மனைவியை சந்தேகப்படுறதும் அவரின் மீதும் அவதூறான வார்த்தைகளை சொல்றதும் ரொம்ப பயங்கரமான லேசான பாவம் உண்டல்ல. மனைவிய தப்பான வார்த்தைகள் சொல்லி பேசுறது, மனைவிய இன்னொரு ஆணோட தொடர்பு படுத்தி பேசுறது, மனைவிய விபச்சாரி என்று அழைப்பது, வேறொருவனோட உறங்கினவன் என்று கூப்பிடுறது பயங்கரமான குற்றச்சாட்டுகள், லேசானதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களில் சேர்த்தினாங்க. புகாரி ஷரீஃப்ல இருக்குது, சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் பெரும் பாவங்கள் என்ன? மாஹுன் மல் கபாயிர் யா ரசூலல்லாஹ், பெரிய பாவங்கள் என்னன்னு கேட்டாங்க. அடுக்கிக் கொண்டே போனாங்க. ஷிர்கிலிருந்து ஆரம்பிச்சாங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்று தொடங்கி இடையில சொன்னாங்க வகத்ஃபுல் முஹ்ஸனாத் வகத்ஃபுல் முஹ்ஸனாத் அல் காஃபிலாத், நிரபராதிகளான அப்படியான எந்த தப்பும் தவறும் செய்யாத முஃமினான பெண்களின் மீது அபாண்டம் சுமத்துறதும் பெரும் பாவங்கள் ஒன்று என்று சொன்னாங்க. லேசான பாவங்கள் அல்ல. இன்னைக்கு கணவன் மனைவி கடையில கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே, ஏதாவது ஒரு விஷயத்துல கோபம் தாபம் உண்டான உடனே எடுத்த எடுப்புக்கு தூக்கி வீசுற வார்த்தை அவளை இன்னொருத்தரோட தொடர்பு படுத்தி சந்தேகத்துக்குரிய வார்த்தைகளை பேசி அவளை விபச்சாரியில பட்டியல சேர்க்கிறாரு. எத்தனையோ கணவன்மார்கள் இப்படியான பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படியானவங்க மௌத்துக்கு முந்தி தௌபா செய்யலையா அல்லாஹ் சொல்றான், இவங்களை உலகத்திலேயும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், ஆகிரத்திலேயும் உங்களுக்கு தண்டனை இருக்குது, இவங்கள உறுப்புகளே கியாமத்திலே இவங்களை பிடிச்சு கொடுக்கும் என்று சொல்றாங்க. இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் அல் காஃபிலாத் அல் முஃமினாத், ஈமானுள்ள பெண்கள், நிரபராதியான அப்பாவி பெண்கள், காஃபிலாத் என்றது பரீஆத், நிரபராதியான அப்பாவி பெண்கள், அப்படியான அந்த பெண்களை யாரு பிழையாக அவதூறு சொல்றாங்களோ அவர்களின் மீது விபச்சார குற்றச்சாட்டுகளை எந்த விதமான ஆதாரமும் இல்லாம சுமத்திக் கொண்டிருக்கிறார்களோ, உலகத்திலேயும் லானத்துக்குட்பட்டவங்க சபிக்கப்படுவாங்க, ஆகிரத்திலேயும் சபிக்கப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய லானத் அப்படியான ஆண்களுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் உண்டாகுமா? எவ்வளவு பயங்கரம் பாருங்க. லானத்தண்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து ஒரு தூரமாக்கப்படுறாரு. எப்படி நிம்மதியா வாழையிலும், எப்படி வாழ்க்கை நிம்மதியாக அமைய போகுது? ஆசிரத்துல கபர்ல மஹ்ஷருடைய கேள்வி கணக்கில சிராத்தை தாண்டும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம எப்படி அதை சாதிக்கணும்? துனியாவிலையும் லானத்துக்குட்படுத்தப்பட்டவர், ஆகிரத்தையும் லானத்துக்குட்படுத்தப்பட்டவர். வலஹும் அஸாபுன் அதீம், மிக மோசமான தண்டனை அஸாப் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. நாளை கியாமத்துடைய நாளையில அவங்க பேசின அந்த நாவும் பேசும், அந்த பெண்ணுக்கு எதிராக எழுதிய கைகளும் பேசும், அந்த பெண்களுக்கு எதிராக நடந்த கால்களும் பேசும். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வஐதீஹிம் வஅர்ஜுலுஹும், சென்ற வேலைகளை உறுப்புகளை பேசி அவரை மாற்றி கொடுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். ஆகவே சந்தேகப்படுறது என்பதற்கு இஸ்லாம் இடம் கொடுத்ததே இல்லை. ஆக முசீபத்து தான் கணவன் மனைவி கிடையில சந்தேகம் வருது. அதோட கடைசி முடிவு உடனே ஆரம்பத்திலே அந்த சந்தேகங்கள் களையப்படலை என்றால், அல்லது உரிய பொறுப்புதாரிகள் சந்தேகங்களை களைவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றால் முடிவு வருகிறது, பல பிள்ளைகள் யதீம்களாகிறாங்க. முடிவு தலாக்தா வருது, பெண்கள் விதவைகளாக மாறுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான பயங்கரமான ஒரு நிலைமை. அதனால நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படியான சந்தேகங்களை தூக்கி கொண்டு வரக்கூடிய முஃமின்களுக்கு நல்லெண்ணத்தை உண்டாக்கி அனுப்பினான். இன்னைக்கு அப்படியும் இல்லை. யாராவது ஒரு நண்பர் வந்து இப்படி சந்தேகத்தை சொன்ன உடனே அந்த கதையை பற்ற வைக்கிறது காலைக்கு, இன்னும் பிரச்சனையை கூட்டி விடுறாங்க. நல்லெண்ணத்தை வளர்த்து அவங்க இணைஞ்சி வாழ்றதுக்குரிய வழிகளை காட்டிக் கொள்வதற்கு பதிலாக அவர்களை பிரிக்கிறதுக்குரிய சூழ்ச்சிகள் நடக்குது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார். புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் மனைவிக்கு புள்ளை ஒண்ணு கிடைச்சிக்குது, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாயிருக்கு. மனைவிக்கு புள்ள கிடைச்சிக்குது, எனக்கு சந்தேகமாயிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் ஒரு சந்தேகம்? சொன்னாரு, புள்ள கொஞ்சம் கருப்பாயிக்குது யா ரசூலல்லாஹ். கருப்பாயிக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் வெள்ளை நிறமா இருக்கிறேன், மனைவியில நிறமும் வெள்ளை நிறமா இருக்குது, எப்படி புள்ள கருப்பான? நேரடியாக மனைவியை தப்பு சொல்லாம சுத்தி வளர்ச்சி அடிக்கிறார்கள். எனக்கு சந்தேகம் என்று சொல்லாம சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க ஒட்டகம் வளர்க்குறான்? அரபிகள் நிறைய ஒட்டகத்தோட புலங்குறவங்க, ஒட்டகம் வளர்க்குறீங்க. ஒட்டகத்துல பொதுவான நிறம் என்ன சொன்னாரு? ஒரு சோப்பு கலர் மாதிரி இருக்கும், சிவப்பு நிறமாக இருக்கும் ஒட்டகம். அப்ப சில ஒட்டகங்கள் சாம்பல் நிறத்துக்கு, ஊதி நிறத்துக்கு பிறக்குது. ஒட்டகத்தில் இருக்கிற ஒரு விசேஷம் தான், அடுத்த மிருகங்களை போல எல்லா மிருகங்களும் எல்லாத்தோட குடும்பம் நடத்துறல்ல. ஒரு பெண் ஒட்டகம் ஒரு ஆண் ஒட்டகத்தோடு தான் தொடர்பாகும். அதே அதோட பரம்பரையை பாதுகாக்கும். அரபிகள் புள்ளகளை பேரு வைக்கிறது போல ஒட்டகத்தை பேரு வச்சிருந்தாங்க. அது எப்படி என்றால், இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு பரம்பரையில பேரு பாடம். என் வாப்பட பேர் அது, அப்பட பேர் அது, அவருடைய பேர் அது, பரம்பரையை பாடமாக்குறது போல ஒட்டகத்தோட பரம்பரைய ஜாஹிலியா காலத்துல மக்கள் பாடமாக்கி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் அவரோட ஒட்டகத்தோட பேரு கஸ்வா. இது போல அரபிகள் அந்த வம்சத்தை பாடமாக்கி வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தகப்பனாக உள்ள ஆண் ஒட்டகமும் சோப்பு நிறம், தாயாக உள்ள பெண் ஒட்டகமும் சோப்பு நிறம், இதுக்கு எப்படி சாம்பல் நிறத்தில் ஊதி நிறத்தில் குத்தி கிடைக்கும்? சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னலஹா லஇர்கா, அது அதோட பரம்பரையில ஒரு தொடர்பா இருக்கும். இந்த ஒட்டகத்தினுடைய மூத்த அப்பமார்கள் ஏதாவது ஒன்று அந்த கலர்ல இருக்கும், அந்த கலர் இடக்கிட பரம்பரையில வாழ பழைய அப்பம் ஒன்றத கலர். இதர ஒட்டகத்துல தகப்பனுக்கு முன்னால் உள்ள ஒரு ஒட்டகம் இந்த கலர்ல இருந்திருக்கும். அந்த கலர் தான் இந்த பேர பிள்ளையாக வந்திருக்கிற ஒட்டகத்தில வெளிப்பட்டிருக்கும். அது அரபிகளிட பொதுவாக இருக்கிற சிந்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒட்டகத்துக்கு நீங்க இப்படி விளக்கம் சொல்றீங்கடா, உன்னையோ உங்களோட மனைவியிலையோ அப்பமா யாரு சார் இந்த கலர்ல இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல, அவங்க யாரு சார் இந்த கலர் வந்திருக்கீங்க? உங்களோட வாப்போட வாப்பா பாத்தீங்களா? அவரோட வாப்பா பாத்தீங்களா? அவரோட அப்பா பாத்தீங்களா? அவங்களோட நிறம் உங்களுக்கு தெரியுமா? மனைவியில வாப்பாவ தெரியுமா? மனைவியில வாப்போட வாப்பாவ தெரியுமா? அவங்களோட நிறத்தை பாத்தீங்களா? அந்த பரம்பரையில தன்மை கிளவந்தி. இது நிறத்தில மட்டுமல்ல, குணங்களையும் வாழ சொல்வாங்க அரபில பொதுவாக. அல் இருக்கு தர்ஷாசா, பரம்பரை குணங்கள் இருக்கிறே, அது உள்ளுக்கு மறைஞ்சிக்கலாம். ஒவ்வொரு புள்ளைகள வெளியாகும், அப்பட குணங்கள் பேர பிள்ளையில வெளியாகும். நல்லது இருந்தா நல்லவைகள் வெளியாகும், பாவங்கள் இருந்தா பாவங்கள் வெளிப்படும். சிலது தெரிய வரும், அப்ப விட்ட கேள்தான் என்று, சிலது தெரிய வராது. அதனால்தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள கிடைச்சிட்டு, பக்குவமாக வாழ்ந்த புள்ள, நிக்காஹ் செய்யாமலே புள்ள கிடைச்சு. நியாயம் தானே? மக்கள் சந்தேகப்படுவாங்க. ஆனா ரப்பட ஏற்பாடு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத் அனுப்பி அவர் ரூஹ ஊதி வைத்தாரே, மனிதனாக காட்சியளித்தார், ரூஹ ஊதிட்டு வைத்தார். அதற்கு மரியமுக்கு தெரியும் ரப்புடைய குதிரத்தால் இது நடந்துச்சு என்று. ஆனா மக்களுக்கு எப்படி வளர்ந்து வைக்கிறது? அப்படி சொன்னதுக்கு நம்புவாங்க. அதனால் அவங்க விரும்பினாங்க, உள்ள கிடக்க முந்தி மௌத்தா போயிட்டு இந்த ஹிஸ்டரியே உலகத்திலே இல்லாமான நல்ல மானம் அவ்வளவு பெருசு.
யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸியம் மன்சியா. அப்ப மக்களுக்கு தெரிய வந்துச்சு, புள்ள கிடைச்சிட்டு. மக்கள் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க, ஏச ஆரம்பிச்சுட்டாங்க. வாரவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஏசுறவங்க என்ன தெரியுமா ஏசினாங்க? இப்படியான ஒரு விபச்சாரம் என்ற மோசமான ஒரு செயல் நடக்கிறதா இருந்தா வாப்பவோ உம்மவோ அதுல தொடர்பிக்கணும். உங்களோட உம்மா வாப்பா அப்படி தொடர்பு இல்லாம நீங்க இப்படி ஆனது எப்படி என்று எங்களுக்கு சந்தேகமாய். உங்களோட உம்மாட்டையும் இப்படி பழக்கம் இல்லை, வாப்பாட்டையும் இப்படி பழக்கம் இல்லை, உங்களுக்கு எப்படி இது வந்துச்சு? மக்கள் நிலைமையை புரிஞ்சு கொள்ள முடியல. அப்படி சொன்னாங்க, உங்களோட வாப்பவும் ஒரு கெட்ட மனிதன் அல்ல, உங்களோட தாயும் ஒரு விபச்சாரியாக இருக்கல்ல, நீங்க எப்படி இப்படியாக தஃசீர்ல எழுதுறாங்க. இந்த ஆயத் மக்களுடைய இந்த கணிப்பு சொல்லுது, பெற்றோர்களிடத்தில் இருக்கிற ரகசியமான பாவங்கள் புள்ளகளால் அம்பலமாகும். அவர் மௌத்துக்கு முந்தி அந்த பாவத்தை பட்டோலையில அழிச்சிட்டு போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகத்தை கலைஞ்சாங்க, சந்தேகத்தை தூக்கி பிடித்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் ஆண்களும் வெறுமனே மனதில் வரக்கூடிய ஊகங்கள், சந்தேகங்கள், அவைகளை வைத்துக் கொண்டு மனைவி மீது அவதூறு சொல்லி குடும்பத்தை உடைக்கிறதுக்கு, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒருபோதும் நினைக்கக்கூடாது. பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஆக பெரிய நோய் இந்த விஷயத்தில் இருக்கிறது பெண்களில். பயங்கரமான வஸ்வாஸ் பெண்களுக்கு. ஏன் அவங்கள்ட்ட கூட ஒரு ஆண் தன்னுடைய கணவர் இரவையில கொஞ்சம் லேட்டாகி வந்தா சந்தேகம் ஆரம்பிச்சு. யாரோடையாவது ஒரு பணிஞ்ச குரல்ல பேசினா சந்தேகம் வந்துடும். எங்கேயாவது பிரயாணம் பெய்தா சந்தேகம் உண்டாகிடும். தனிமையில இருந்து கலந்தா சந்தேகம் உண்டாகிடும். இந்த சந்தேகம் அதுக்கு பின்னால ஜாசூஸாக உளவு பார்க்க ஆரம்பிக்கிறது. உளவு பார்த்து என்னமோ சந்தேகங்களை பெரியதாக பிறத்து எடுத்து சில பெண்கள் விதவை என்ற பட்டத்தை அவங்களே காசு கொடுத்து வாங்கிக் கொள்றாங்க. இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆகவே நல்லா சொல்றார், தப்பெண்ணங்களை கலந்துக்கோங்க. வெறுமனே மனசுல வரக்கூடிய எண்ணங்களுக்கு பின்னால வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்தில் பெண்களால அப்படி ஏதாவது நிகழ்வுகள் நடந்தா ஆண்கள் நடத்தி கொள்ளணும். ஆண்கள் பெண்களுடைய பொறுப்புக்கு கீழே இல்லை. ஆனால் எனக்கு தந்துள்ள மனைவியை எப்படியாவது பாதுகாக்கிறது என்ற பொறுப்பு நான் தான் வழங்கி கொடுத்து அவளை பாதுகாத்து வைக்கும். அல்லாஹ் பெண்களுடைய அமானியத்தை என்ற கையில தான் சுமத்தி இருக்கிறார். சில பேருக்கு அப்படி பெண்கள் ஏதாவது ஒன்று பேசிட்டா அதை தாங்கிக் கொள்ளாத மாப்பிள்ளை மாறும் இருக்கிறார். தாங்கிக் கொள்ளாத எப்பவும் குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய மரியாதைகள், தனக்கு மக்களால் வழங்கப்பட்டுள்ள அந்தஸ்துகள், தனக்கு கிடைத்துள்ள பட்ட பதவிகள், இதை மனசுல வச்சுக்கொண்டு மனைவியோட வாழ கஷ்டம். அதனாலதான் பேருக்கு சொல்லுவாங்க, எல்லா பதவியையும் வீட்டுக்குள்ள போற நேரம் செருப்ப கலட்டுற மாதிரி கலட்டி வச்சுட்டு போங்க. உள்ளுக்கு நீங்க ஒரு கணவர் மட்டும்தான். நீங்க ஒரு ஜனாதிபதியா இருக்கலும், பிரதமரா இருக்கலும், அதிபராக இருக்கலும், ஆலிமாக இருக்கலும், டாக்டரா இருக்கலும், இன்ஜினியராக இருக்கலும், எல்லாத்தையும் ரூமுக்கு வெளியில வச்சுக்கோங்க. உள்ள நீங்க ஒரு கணவர் மட்டுமே. பெண்கள் பலகீனமானவர்கள். அந்த பலகீனத்தை புரிந்து கொண்ட கணவர்களே புத்திசாலிகள். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தவறுகளை தூக்கி பிடிக்காதீங்க, அவர்கள பக்கம் வளர்ச்சி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்க. பெண்களுக்கு நல்லத வசிய செய்ய தேடுங்க, அவங்களின் பக்கம் நல்லத நினைச்சு உபதேசம் செஞ்சு கொண்டே இருங்க. நாங்க சொல்லலாம், உலகத்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய அந்தஸ்துள்ளவங்க யாராவது இருப்பாங்களா? இருப்பாங்களா? இதுக்கு பிறகு வரப்போறாங்களா? யாரும் வரப்போறல்ல. ரசூலுல்லாஹ்வே
சிறந்த படைப்பு, அஷ்ரஃபுல் ஹல்க், ஆக சிறந்த படைப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மனைவியோட உறங்கிக் கொண்டிருக்கிறார். யாரு? ஹஜ்ரத் ஆயிஷா. அவங்க இளம் வயசுல உள்ளவங்க. எல்லா நாளும் அவங்களோட இருக்கிறது இல்ல, திங்கட்கிழமை மட்டும்தான் ஹஜ்ரத் ஆயிஷாவோட திகழ். அடுத்த நாட்கள் அடுத்த மனைவிமார்களுக்கு பகிரப்பட்டிருக்கும். இரவு நடுநிசையில விழித்து பார்க்கிறாங்க, பக்கத்துல தூங்கின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல. ஹஜ்ரத் ஆயிஷா நினைச்சாங்க, ஒன்னோ வேறொரு மனைவிட வீட்டுக்கு எனக்கு தூக்கம் போங்காட்டி இருந்து பேசிக்கிறாங்க, அல்லது ஒரு அடிமையிடம் பேசிருக்கிறார். ஒரு பெண்ணு தாங்காது. ஒரு பெண் ஒரு ரகசியத்தை 1000 வருஷம் மறைப்பாளாம். ஆனால் ரோஷத்தை ஒரு நாளும் மறைக்க மாட்டாளாம். ரோஷத்தை மறைக்கலாம். ரோஷம் மறைக்கிற சாதனம் இல்ல, பெண்களிட மறைக்கலாது. ஏன்? ரோஷம் என்பது என்ன? கோபம் அல்ல ரோஷம். அரபில கோபத்துக்கு ரோஷம் கைரா. தனக்கு சொந்தமான ஒன்றில இன்னொருவர் பங்கு கேட்கிற நேரம் வாரதுதான் ரோஷம். தனக்கு சொந்தமானதுல இன்னொருத்தர் பங்கு கேட்கிற இது ரோஷம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக விருப்பிலிருந்து எழும்பி கதவை திறந்து கொண்டு வெளியில வைத்து அடுத்த மனைவிமார்களுடைய வீட்டுக்கு முன்னால், அறைகளுக்கு முன்னால் எல்லாம் பரிசோதிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்புகள் இருக்கிறாங்க. யார பத்தி பாக்குறாங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். எங்கேயும் தடயங்கள் கிடைக்கல. சத்தம் ஒன்று கேட்குது ஜன்னத்துல் பக்கீல, கபிரிஸ்தானத்தில். அங்க போயிட்டு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீல மையத்துகளுக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டிருக்கிற சத்தம் கேட்குது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியா திரும்பும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை முடிச்சுக்கொண்டு திரும்புறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட மாட்டிக்கொள்ள கூடாது என்று அவசரமாக வந்து பெட்ஷீட் எடுத்து போத்தி தூங்கிட்டான். தூங்கினாலும் வேகமாக ஓடினதுனால கலை கொண்டிருக்கும் இல்லையா, இழப்பு வந்துச்சு. பெட்ஷீட் மேல மேல போயிட்டு போயிட்டு வருகிறது. சொன்னாங்க, ஆயிஷா என்ன வேகமாக ஓடி வந்த ஒருவரை போல இருக்கிறீங்க, தூங்கிக் கொண்டுதான் இருந்தீங்க. இப்ப சொல்ல வேண்டி வந்துச்சு. சொன்னா, யா ரசூலல்லாஹ், எழும்பி பார்த்தேன், உங்களை காணல. நான் இப்படி நினைச்சு உங்களை தேடி போனா நீங்க அங்க இருக்கீங்க. எங்களை மாதிரி ஆளுநர் எவ்வளவு கோபம், எவ்வளவு கோபப்பட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கணும், அல்லாஹ்வை நம்புகிற ஒருவன் நான், அமீனு மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் எவன் ஆட்சி இருக்கிறோ அவனின் நம்பிக்கையாளர் நான். ரப்பை நம்பும் போது நீ நம்பலையா? நீ சந்தேகப்பட்டியா? அரசுக்கு போன ஒரே ஒருவன் நான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் கூட போகாத இடம். எல்லா நபிமார்களுடைய செய்தி நான். கியாமத்தில் நபிமார்களே பேச பயப்படும் போது முன்னின்று எனது உம்மத்துக்காக பேசுகிற தைரியமும் சக்தியும் கொடுக்கப்பட்ட ஒரு நபி நான். அப்படியா பேசினான்? நீ ஒரு பள்ளத்தாக்கில் இருந்திருக்கி, நான் வேறொரு பள்ளத்தாக்கில். நீ என்ன என்னமோ நினைச்சிருக்கிறாய். ரப்பட உத்தரவு வந்து நான் துஆவுக்கு போனேன் கபராதி. எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய நிலைமையை புரிந்து அதுக்குள்ளது போல அப்படி நினைக்கும் போது ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு கோபப்பட்டு அந்த இடத்துல தன்னுடைய வெறியையும் பெருமையையும் தக்கப்புறையும் காட்டாம நிதானமாக நடக்கிற முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார். தப்புங்கிற கலையிட முறை இதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே நேரம் ஒருவர் உண்மையிலே தவறுண்ட கண்டுட்டார்,
கண்ணால ஒரு தவற கண்டுட்டார், அதை எப்படி அணுகணும் அதையும் குர்ஆன் சொல்லித்தது. அதையும் குர்ஆன் சொல்லித்தது. ஒரு சஹாபி வந்தார், உவைமிர் அஜ்லானி ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி இருக்குது. அவர் வந்து சொன்னாரு, அவரு அவருடைய மனைவி தவறாக இருக்கிறத கண்டுட்டார், சாட்சி இல்லை. யார் ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு காட்சி கண்டேன், என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க கண்டதுக்கு 4 பேர் சாட்சி கொண்டு வரும், இல்ல உங்களுக்கு ஹத்தடிப்போம் 80 கசையடி. சாட்சி இல்லைன்னா அவளோடு சுமத்தினதுக்காக 80 கசையடிகள் கிடைக்கும். 80 கசையடி. இவர் சொன்னார், யாரும் சொல்லல, இது என்ன, அவ பாவம் செய்ய நான் அடிவன், 4 சாட்சி கொண்டு வர இல்லாது, நான் தானே கண்டிக்கிறேன். 4 சாட்சி கொண்டு வர லேசிய வேலை இல்லை. அவங்க தவறு செய்யணும், நாங்க வந்து சொல்லி அடிவாங்க, இது நியாயம் இல்லையா? கொஞ்ச நேரத்தில் வகை வந்து சொன்னாங்க, ஓய்மையை கூப்பிடுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு இறக்கினார். தீர்வு இறக்கி என்ன தீர்வு? வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுல் லஹும் ஷுஹதாஉ இல்லா அன்ஃபுஸுஹும். ஒருவர் யாரு தன்னுடைய மனைவியின் மீது குற்றம் சுமத்துகிறாரோ, விபச்சாரத்தின் குற்றச்சாட்டை சுமத்துகிறார், அவரை தவிர வேறு சாட்சிகள் இல்லை. எப்படி நடக்கும்? அவங்க 2 பேரும் மஸ்ஜிது போல பயம் வரக்கூடிய ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டு, அந்த 2 பேரும் அந்த இடத்துல துஆ கபூலாகிற நேரத்தில் 5 தடவைகள் லானத்து செய்யணும். 5 தடவைகள். நான் சொல்றது உண்மை, என் மனைவி சொல்றது தவறு, அப்படி இல்லை, அல்லாஹ்வோட லானத்து இறங்கும். எவ்வளவு பயங்கரமா! அதுக்கு பின்னால் அவங்க 2 பேரும் பிரிஞ்சா முத்தலாக்கை விட பயங்கரமான பிரிவு. முத்தலாக் சொல்லப்பட்டவர் கூட திரும்ப இன்னொரு திருமணம் செய்த பிறகு முஹல்லில் வச்சு திரும்பவும் முடிக்கலாம். ஆனால் லானத்து செஞ்சு 2 பேரும் பிரிஞ்சா வாழ்க்கையில முடிக்கவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றார், இப்படி தகுந்த சாட்சிகள் இல்லாம, தகுந்த நிலைமைகள் இல்லாம யார் அண்டமணியாயமாக அந்த பெண்களுக்கு அவதூறு சொன்னார்களோ அவர்களுக்கு 80 கசையடி கொடுங்க. அதுக்கு பிறகு அவர் ஒரு பெருமதியற்ற மனிதராகுவார். எந்த ஒரு கோர்ட்டிலையும் அவர்கள் சாட்சியை கபூல் செய்வார். فَجِلِدُوهُمْ 80 جَلْدَةً وَلَا تَقْبَلُوا لَهُمْ شَهَادَةً أَبَدًا. 80 கசையடி அடிங்க, ஒரு போதும் அவருடைய சாட்சியத்தை கபூல் செய்ய வேணாம். ஆனால் அதற்கு பிறகு முறையாக தௌபா செஞ்சு வந்தா மட்டும் கபூல் செய்யும். إِلَّا الَّذِينَ تَابُوا مِنْ بَعْدِ ذَلِكَ وَأَصْلَحُوا. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை என்கிறது லேசான ஒன்றல்ல. இவைகள் எல்லாத்தையும் சமாளித்துக் கொண்டு, இவைகள் எல்லாம் தாங்கி பிடித்துக் கொண்டு பொறுமையுடன் நம்பிக்கையுடன் பயணிக்க வேண்டிய ஒரு பயணம் தான் குடும்ப வாழ்க்கை. இந்த கல்லா பாதுகாக்கணும். நிறைய வீடுகளுக்குள்ள இந்த சந்தேகங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்குதுன்னா, குடும்ப வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்குது. பல பேருடைய நிம்மதிகள் இல்லாமல் கொண்டிருக்கு. உரிய நேரத்தில் அதற்குரிய மருந்து செய்யப்படாவிட்டா முதலாவது பாவையாகிற மனைவி. பெண்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த ஒரு சந்தேகத்துக்கு பின்னால பல பாவங்கள் அவங்க செய்ய வேண்டிவாங்க. ஒன்று என்ன செய்வாங்க, துருவி துருவி ஆராய ஆரம்பிச்சிருவாங்க. சந்தேகத்தை உடனே களைவது அந்த கணவனுடைய பொறுப்பை. அவர் இந்த வேலையை செய்யல, அல்லது அந்த பெண்ணுடைய தகப்பன் முன்னின்று அந்த வேலையை செய்யல, பெண் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பின்னால கணவனோட பிரச்சனையை உண்டாக்கி கொண்டே அவர் தனியாக இருக்க ஆரம்பிப்பா. இப்ப மலாய்க்காமார்களுடைய லானத் அந்த பெண்ணுக்கு இறங்க ஆரம்பிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவர் வீட்டில் இருக்கும் போது கணவரோட இணைந்து உறங்காமல், நோயாளியாக வேற வேற காரணங்கள் இல்லாம அவள் தனியாக இருந்தால், கணவரின் அதிருப்தியை பெற்றுக் கொண்டிருந்தால், லஅனத்துஹல் மலாயிகா ஹத்தா துஸ்பிஹ, ஃபஜ்ர் வரைக்கும் மலாயிக்காமார்கள் லானத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க.
முஸ்லிம் அஹமது. இன்னொரு ரிவாயத்தில் இருக்குது, அவள் திரும்பி கணவனோடு ஒற்றுமையாகி மீளுகிற வரைக்கும் மலாய்க்காமார்கள் லானத் செய்தார். ஹத்தா தர்ஜியா. நீங்க நினைக்கிறீங்க மலக்குகள் சாபம் லேசானது. நாங்கள் சாபம் விட்டா கூட சில நேரம் ஹராத்தை திண்டிருந்தா தலைக்கு மேலே விட லானத்து போகாது. மலாய்க்காமார்களுடைய லானத் அல்லாஹ்விடத்தில் போகும். அல்லாஹ்விடத்தில் போகும். இதர தாக்கங்களை மௌத்து பிறகு காணுவாங்க. இங்க லானத்தும் மனிதனுக்கு பெரிய பாரதூரமா தெரியல. என்ன லானத்? நாங்க தின்ற மாதிரி தின்று கொண்டிருக்கிறோம், குடிக்கிற மாதிரி குடிச்சு கொண்டிருக்கிறோம். லானத்துல தாக்கம் சக்கராத்துல வழங்கும். மனிதனுக்கு ஏலாம போற இடம்தான் சக்கராத். ஷைத்தானுடைய முழு பலத்தையும் பிரயோகிச்சு ஷைத்தான் இங்கேயே எங்களை நரகவாதியாக்க முயற்சி செய்வன். அவனை கிடைக்கிற கடைசி சந்தர்ப்பம் தான் அந்த சக்கராத்தில ஈமானம் பறிக்கிற சந்தர்ப்பம். முழு பலத்தையும் பிரயோகிப்பான். அந்த நேரம் அல்லாஹ்வோட உதவி இல்லாம போகும். அல்லாஹ்வோட உதவி இல்லாம உலமாக்கள் எழுதுறாங்க, சில மனிதர்கள் கடைசி நேரத்துல களிமாவை பறி கொடுத்துட்டு மௌத்தாகுவாங்க. ஹதீஸ்ல வருது. அவள் செய்து செய்து வைத்து அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு ஷார் இருக்குது அல்லது ஒரு முலம் இருக்குது. கதிரா இன்னொரு முலம் காலை தூக்கி வச்சா சுவர்க்கத்துடைய வாயில் எந்த இடத்துக்கு வரும்போது அல்லாஹ்வுடைய கலா கதிர் முந்தும். அங்க முடிவு செய்யப்பட்ட முடிவு பிரகாரம் நரகத்தில வேலையுள்ள கடைசி நேரத்தை செய்வாராம். நரகவாதியா பேசுவார். அது என்னன்னா வேறொரு ரிவாயத்தில் இருக்குது, அவர் செஞ்ச சில ரகசியமான பாவங்கள். அதில் ஒன்றுதான், அதில் ஒன்று எழுதுறாங்க, ஒரு மனைவியை தலாக் சொல்லி போட்டு அந்த மனைவியோட வாழ்ந்தவர். ஊருக்கு தெரியாது. இவர் ரூம்ல தனியா தலாக் சொன்னாரு, யாருக்கும் தெரியாது. அப்படியே இதாவும் இருக்கல, மீட்டி எடுக்கவும் இல்ல. முத்தலாக் சொன்னா இன்னொருவருக்கு நிக்காக முடித்து கொடுத்து திரும்பவும் இதா இருந்த பிறகு முடிக்கவும் இல்லை. அதை அப்படியே மறைச்சிட்டு வாழ்ந்து போனார். அல்லாஹ் பிடிப்பான வந்த நேரம். இவ்வளவு நாளும் மறைச்சாய், அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் கடைசி நேரத்தை பிடிப்பான. குடும்ப வாழ்க்கையில நடக்கக்கூடிய தவறுகள் இது அந்தந்த நேரத்திலே அந்த தவறுகளுக்குரிய பரிகாரங்கள் காணப்பட வேண்டும். உலமாக்களை அணுகி அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் பெறப்பட வேண்டும். இதுல ஆக முக்கியமானது சந்தேகத்துடன் வாழ வேண்டாம். சந்தேகத்துடன் வாழ வேண்டாம். கணவன் தன்னிடத்தில் இருக்கும் சந்தேகத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையுடன் அல்ல, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன் ஒரு நல்லெண்ணத்துடன் வாழ வேண்டும். பெண்களுக்கு சந்தேகம் வரும்போது அதை முறையாக நிவர்த்தி செய்யப்பட்டு அவர்களையும் ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ வைக்கணும். அப்பதான் சந்தோஷமான ஒரு குடும்பம் உண்டாகும். எங்கேயும் நீங்க பாருங்க, சந்தேகம் என்ற விஷம் உள்ளுக்கு பூந்துச்சா அந்த குடும்பத்தை தீனோட வழி நடத்துறது கஷ்டமாகும். இதுல பாதிப்பு புள்ளகள். சந்தேகம் ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கும். ஒரு கூரை கீழே இருப்பாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு கணவன் பேச்சு அந்த பெண் கணக்கெடுக்க மாட்டான். உங்களோட ஜீன் எப்படி அந்த வீட்டுக்குள்ள போகும்? பிள்ளைய வளர்க்க போறது உண்மைதான். பாப்பா எல்லாம் படிச்ச தத்துவம் தெரிஞ்சவரா இருப்பாரு, இவருடைய பேச்சு வீட்டில எடுபடாது. ஏன்? சந்தேகம் என்ற நஞ்சி நடுவில் இருந்து தடுத்து கொண்டிருக்கு. இவர் சொல்றதுக்கு எல்லாம் ஒப்போசிட்டா தான் வீட்டுல வாழ்வாங்க. அப்படியான வீடுகள், அப்படியான சோதனைகளில் மாட்டிக்கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் பழைய தவறுகளுக்காக தௌபா செய்து தகுந்த உலமாக்களை, தகுந்த அறிஞர்களை, தகுந்த வளவாளர்களை, தகுந்த அந்த துறை சார்ந்தவர்களை அணுகி அவர்களிடம் இதற்கான தீர்வுகளை பெற்று உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் மீது சொரிந்திடுவாயாக. உன்னுடைய தீனை சரியாக புரிந்து வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. குடும்ப வாழ்க்கைகளில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக.
மனைவிமார்களை அமானிதமாக விளங்கி செயற்படவும், பிள்ளைகளை உன்னுடைய அன்பளிப்பாக பார்த்து அனைவர்களையும் சேர்த்து சுவர்க்கம் கொண்டு செல்லும் பாக்கியத்தையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.